ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்குட்டி வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரவா லட்டு செய்வது எப்படி. ஆமாங்க, ஸோ ரவா லட்டு எப்படி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் மம்மி தான் செய்ய போகிறாங்க. ஸோ இப்போ கீ போட்டுக்கினாங்க. கீயில் முந்திரி திராட்சைலாம் இப்போ ரோஸ்ட் பண்ண போகிறாங்க. நான் அப்படியே வேணா கூட சாப்பிட்ருவோம் மம்மி. ஆனால் அந்த முந்திரி திராட்சை ஸ்வீட்டில் என்ன போட்டுறது தான் சாப்பிட்றதுக்கு கஷ்டம். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கினாங்க. ஸோ ஆக்சுவலாக ரவா லட்டு ரொம்ப ஈஸி இல்லைம்மா? ஆமாம், ஈஸி தான். எவ்வளோ நேரத்தில் ஆகிடும்? அரை ஹவர் கூட இல்லை. என்னன்னு அது உண்டு பிடிக்கிறது தான். அது ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் எடுக்கிறது தான் நமக்கு லேட்டு. ஓகே ஓகே. எவ்வளோ கேஜிமா? 1.5 ஓகே, 1.5 கேஜி ரவை. ஸோ கீயில் ஃபஸ்ட்டு முந்திரியும் திராட்சை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 1.5 கேஜி ரவையை போட்டு அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 3/4 கேஜி சுகரு. ஸோ 1.5 கேஜி ரவாக்கு 750 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு ஹாஃப் தேங்காய் எடுத்து அதை நல்லா லைக் இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவி அதை இப்போ நம்ம அந்த ரவா சக்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் இப்போ தேங்காவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை போட்டு. ஓகே, ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த முந்திரியும் திராட்சையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மம்மி அழகாக பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்து பால் மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணி வச்சாங்க. நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து உருண்டை பிடிச்சி எல்லாமே வச்சோம். சாமி பார்த்துக்கிட்டு ஒன்று வச்சுடு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. கைஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான ஸ்வீட்னா அது ரவா லட்டு தான். லைக் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட்டும் ரவா லட்டு தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.